தாய் வீடு மே 2026. சமஷ்டி முறை தொடர்பிலான ஒரு நூற்றாண்டு விவாதமும் மாகாண சபைகள் அதிகார பரவலாக்கல் அழகாக மாறிய கதையும். எழுதியவர் வீரகத்தி தனபாலசிங்கம். வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. 1931 முதல் 1947 காலப்பகுதியில் நடைமுறையில் இருந்த டொனமோர் அரசியலமைப்பு ஐக்கியப்பட்ட தேசிய அடையாளம் ஒன்றை உருவாக்கும் குறிக்கோளுடன் கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அது உண்மையில் இலங்கையில் இனவாத அரசியலை தீவிரப்படுத்தியதன் மூலமாக எதிர்மறையான ஒரு திருப்புமுனையாக மாறியது. இனரீதியான பிரதிநிதித்துவத்தை ஒழித்து சர்வஜன வாக்குரிமையுடன் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலமாக அந்த அரசியலமைப்பு சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை நகர்த்தியது. இதன் விளைவாக சிறுபான்மை சமூகங்கள் பாரபட்சமாக நடத்தப்படும் போக்கு தொடங்கியது. சிங்கள மகாசபை பெரிய அரசியல் அபிலாசைகளை கொண்டிருந்த பண்டாரநாயக்கவும் முற்போக்கு தேசிய கட்சியை கைவிட்டு சிங்கள மகாசபையை ஆரம்பித்தார். சமஷ்டி முறைக்காக குரல் கொடுப்பதை நிறுத்திய அவர் அதற்கு பதிலாக பன்முகப்படுத்தலை ஆதரிக்க தொடங்கினார். உள்ளூராட்சி முறையை மேம்படுத்தி பன்முகப்படுத்தலின் மூலமாக பெருமளவில் சுயாட்சியை வழங்குவதை பண்டாரநாயக்க ஆதரித்தார். பெரிய உள்ளூராட்சி அதிகார அலகாக மாகாணங்களை நோக்கத் தொடங்கிய பண்டாரநாயக்க மாகாண சபைகளை அமைக்க விரும்பினார். இரண்டாவது அரசாங்க சபையில் உள்ளூராட்சி அமைச்சராக அவர் பதவி வகித்த போது அந்த அமைச்சின் நிறைவேற்று குழு உறுப்பினராக இருந்த RSS குணவர்தன மாகாண சபைகளை அமைப்பதற்காக கொண்டு வந்த பிரேரணையை அரசாங்க சபை அங்கீகரித்தது. ஆனால் விளங்கிக் கொள்ள முடியாத காரணங்களுக்காக பண்டாரநாயக்க மாகாண சபைகளை அமைக்கும் திட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்று ஜெயராஜ் எழுதியிருக்கிறார். மாகாண சபை பிறகு தனது சிங்கள மகாசபையுடன் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து சுதந்திர இலங்கையில் பிரதமர் DS சேனநாயக்கவின் முதலாவது அமைச்சரவையில் உள்ளூராட்சி அமைச்சராக பதவியேற்ற பண்டாரநாயக்க மக்களுக்கு நெருக்கமாக அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறையாக மாகாண சபை திட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க முயற்சித்த போதிலும் அமைச்சர்களாக முழுமையாக தாங்கள் அனுபவித்த அதிகாரங்களை இழக்க அவரது சகாக்கள் விரும்பவில்லை. அதனால் பண்டாரநாயக்கவினால் மீண்டும் மாகாண சபை திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது. பண்டாரநாயக்க மாகாண சபைகளை அமைப்பது குறித்து சிந்தித்த காலப்பகுதியில் அவற்றுக்கு இன்று இருப்பதை போன்று இனத்துவ அரசியல் பரிமாணம் ஒன்று இருக்கவில்லை என்பதால் பெருமளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அவற்றை அன்று அமைத்திருக்க முடியும் என்பது ஜெயராஜின் அவதானிப்பாக இருக்கிறது. முனைப்படைந்த இனவாத அரசியல் 1951 ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறிய பண்டாரநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அமைத்து 5 வருடங்களில் பிரதமராக பதவிக்கு வந்த பிறகு அவரது அரசாங்கம் முன்னெடுத்த கொள்கைகள் இலங்கையில் சிறுபான்மை சமூகங்கள் தங்களது எதிர்கால இருப்பு குறித்து அச்சம் கொள்கிற அளவுக்கு இனவாத அரசியலை முனைப்படைய செய்தன. தனி சிங்கள சட்டம் அதில் முக்கியமானது. இலங்கையில் முதலாக சமஷ்டி ஆட்சி முறைக்காக குரல் கொடுத்த ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது சமஷ்டி பற்றி பேசுவதை தவிர்ப்பதில் கடுமையான கவனம் செலுத்துகிற அளவுக்கு அவரின் கொள்கைகளில் தலைகீழான மாற்றம் ஏற்பட்டது கவலைக்குரியது. இன்று நடைமுறையில் இருக்கிற மாகாண சபைகள் முறை 39 வருடங்களுக்கு முன்னர் இந்திய இலங்கை சமாதான உடன்படிக்கையை தொடர்ந்து JR ஜெயவர்தன அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அது அடிப்படையில் பல தசாப்தங்களுக்கு முன்னர் பண்டாரநாயக்கவின் சிந்தனையில் உதித்ததே என்பது கவனிக்கத்தக்கது. பிராந்திய சபைகளை அமைப்பதற்காக செல்வநாயகத்துடன் பண்டாரநாயக்க செய்து கொண்ட 1957 ஒப்பந்தங்களுக்கு எதிராக தென்னிலங்கையில் எதிர்ப்பை கிளப்புவதில் முன்னரங்கில் நின்ற ஜெயவர்தனவை 3 தசாப்தங்களுக்கு பிறகு மாகாண சபைகளை அமைக்க நிர்பந்தித்த நிகழ்வு போக்குகளை இனிமேல் பார்ப்போம். சமாதான உடன்படிக்கை பிராந்தியங்களுக்கு அதிகார பரவலாக்கல் ஏற்பாடு எதையும் ஒருபோதும் கொண்டிராத இலங்கையில் இந்தியாவின் தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் மாகாண சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது என்பதில் சந்தேகமில்லை.
தேசிய இனப்பிரச்சினையுடன் தொடர்புடைய சகல விவகாரங்களிலும் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவரான ஜனாதிபதி ஜெயவர்தனவை அந்த பிரச்சினைக்கு முடிவை கொண்டுவர வேண்டும் என்றால் அதிகார பரவலாக்கல் ஏற்பாடு ஒன்று அவசியம் என்று நம்ப வைப்பதில் அல்லது வழிக்கு கொண்டு வருவதில் இந்தியா அந்த நேரத்தில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கியது. 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையில் முரண்பட்டு நின்ற இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதற்கு நல்லெண்ண உதவிகளை வழங்க முன்வந்த அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தனது விசேட தூதுவராக நியமித்த கோபாலசுவாமி பார்த்தசாரதிக்கு ஜெயவர்தனவை இணங்க வைப்பதில் முக்கிய பங்கு இருந்தது. கோபாலசுவாமி பார்த்தசாரதி தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தலைசிறந்த அரசியலமைப்பு சட்ட நிபுணருமான காலஞ்சென்ற கலாநிதி நீலன் திருச்செல்வம் பத்திரிகைகளுக்கு எழுதிய கட்டுரை ஒன்றில் ஜனாதிபதி ஜெயவர்தன ஒரு அரசியலமைப்பு நிபுணராக இருந்த போதிலும் கூட அதிகார பரவலாக்கல் கோட்பாட்டின் பயனுடை தன்மை மீது அவருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பெரும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது என்று தன்னிடம் பார்த்தசாரதி கூறியதாக குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை முன்னாள் ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தயான் ஜெயதிலக எழுதிய கட்டுரையொன்றில் கருப்பு ஜூலைக்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கையில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது எதிர்நோக்க வேண்டியிருந்த கஷ்டங்கள் குறித்து பார்த்தசாரதி புதுடில்லி சந்திப்பொன்றில் தன்னிடம் கூறியதாக தெரிவித்திருந்தார். 1984 பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி ஜெயவர்தனவின் வேண்டுகோளின் பேரில் கண்டியில் உள்ள பௌத்த பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்ததாகவும் தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் இணக்க தீர்வொன்றை காண்பது சாத்தியமில்லாத அளவுக்கு கடுமையானது என்பதை தெரிந்து கொண்டதாகவும் பார்த்தசாரதி தன்னிடம் கூறியதாகவும் கலாநிதி ஜெயதிலக எழுதியிருந்தார். சிக்கல் மிகுந்த மத்தியஸ்த முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு ஆற்றல் வாய்ந்த விசேட தூதுவர் ஒருவரை நியமிக்க வேண்டியிருந்தது. அந்த தூதுவர் எமது பிராந்தியத்தின் பூகோள அரசியலை முறையாக புரிந்து கொண்ட ராஜதந்திரியாகவும் இலங்கையின் அரசியலமைப்பின் சிக்கலான தன்மைகளை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கக்கூடிய சட்ட நிபுணராகவும் இலங்கையின் ஒற்றையாட்சி வரையறைக்குள் சுயாட்சி பிரதேச அலகொன்றை செதுக்கக்கூடிய அரசியல் தந்திரோபாயம் தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். அத்துடன் அவர் இந்தியாவின் உள்நாட்டு அரசியலை விளங்கிக் கொண்டு தமிழ்நாடு மாநிலத்தின் அரசியல் சக்திகளின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். இந்த அளவுகோலுக்கு பொருந்துபவராக ராஜதந்திர பதவிகள் பலவற்றை வகித்தவரும் முன்னாள் வெளியுறவு செயலாளருமான கோபாலசுவாமி பார்த்தசாரதியை இந்திரா காந்தி கண்டார். இந்திரா காந்தியின் நம்பிக்கைக்கு பெரிதும் பாத்திரமானவராக பார்த்தசாரதி விளங்கியது ஒரு மேலதிக அனுகூலமாகவும் இருந்தது. வெளிநாட்டு கொள்கையிலும் உள்நாட்டு கொள்கைகளிலும் சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் அடிக்கடி அவருடன் திருமதி காந்தி ஆலோசனை கலப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்குலகில் கல்வி கற்ற கொழும்பு மேல் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலரின் தனிப்பட்ட நண்பராக பார்த்தசாரதி இருந்தார் என்பது பலருக்கு தெரியாது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவருடன் கூட்டாளிகளாக இருந்தவர்களில் கம்யூனிஸ்ட் தலைவர் பீட்டர் கெனமன், முன்னாள் பிரதமரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவின் தந்தையார் எட்மண்ட்ஸ் விக்ரமசிங்க, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசாமியின் தந்தையார் ராஜு குமாரசாமி ஆகியோர் முக்கியமானவர்கள். தனது பணிக்கு முன்பாக இருந்த சிக்கல்களும் இடறு குழிகளும் பாரதூரமானவை என்பதை பார்த்தசாரதி நன்கு விளங்கிக் கொண்டார். சிங்கள சமூகத்துக்கு தமிழ் சமூகத்திற்கும் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அரிதாக இருந்தன. அந்தளவுக்கு 1983 கருப்பு ஜூலை அனர்த்தம் ஆழமான மனக்காயங்களையும் உணர்வதிர்ச்சி வேதனைகளையும் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. முதலில் அன்றைய காலகட்டத்தின் நிகழ்வு போக்குகளுக்கு தன்னை பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை பார்த்தசாரதிக்கு இருந்தது. எந்த ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு முன்னதாக அன்றைய அரசியல்வாதிகளுடன் அவர் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது. அன்றைய அரசாங்க தலைவர்களினதும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களினதும் அச்சங்கள், ஏக்கங்கள், பிரமைகள் மற்றும் எண்ணப்போக்குகளை மிகுந்த நிதானத்துடன் கிரகிக்க வேண்டியதே பார்த்தசாரதியின் முதற் பணியாக இருந்தது. இலங்கையின் பழைய இடதுசாரி தலைவர்களுடன் அவரால் எளிதாக பழகிக்கொள்ள கூடியதாக இருந்தது.
தமிழ் தரப்பை பொறுத்தவரை அவர்களின் வேதனை, எதிர்பார்ப்புகள் மற்றும் நம்பிக்கையின் பார்த்தசாரதி விரைவாக மாற்றிவிட்டார். தமிழ் தலைவர்களுக்கு அவர் ஆலோசனைகளை வழங்கினார். அத்துடன் தங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகளின் மட்டுப்பாடுகளை புரிந்து கொள்ளுமாறு அவர் தமிழ் தலைவர்களை அடிக்கடி வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை செயன்முறைகள் தொடர்பில் அடிப்படைவாத நிலைப்பாடுகளில் பிடிவாதமாக இருந்தவர்களுக்கு போராடிக்கொண்டே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுங்கள் என்பதே அவரின் ஆலோசனையாக இருந்தது. பார்த்தசாரதியின் பணி மிகுந்த சிரமங்கள் நிறைந்த ஒன்றாகவே இருந்தது. பொறுமையை கடைபிடிக்குமாறு அவர் அடிக்கடி ஆலோசனை வழங்கினார். தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தலைவர்களுடன் அவர் தவிர்க்க முடியாத வகையில் விசேடமான உறவு முறையொன்றை வளர்த்து கொண்டார் என்று கலாநிதி திருச்செல்வம் கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார். பிராந்திய சபைகளுக்கு அதிகாரங்களை பரவலாக்குவதற்கான ஒரு தொகுதி யோசனைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதே பார்த்தசாரதியின் தனித்துவமான பங்களிப்பாகும். அந்த யோசனைகளே இணைப்பு சி என்று பிரபல்யமாக அழைக்கப்பட்டவையாகும். 1983 ஆகஸ்ட் தொடக்கம் டிசம்பர் வரை கொழும்பிலும் புதுடில்லியிலும் ஜனாதிபதி ஜெயவர்தனவுடன் நடத்திய சந்திப்புகளில் இந்த இணைப்பு சியை பூரணப்படுத்தும் செயற்பாடுகளை பார்த்தசாரதி நிறைவு செய்தார் என்று கூறப்பட்டது. தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிப்பதில் ஒரு முழு நிறைவான சமரச பேச்சுவார்த்தையாளருக்குரிய சகல திறமைகளையும் மதிநுட்பத்தையும் வெளிக்கொணர்ந்த பார்த்தசாரதியினால் முன்வைக்கப்பட்ட திட்டத்தின் அம்சங்களை ஜெயவர்தன உடனடியாகவே இணங்கிக் கொண்டார். ஆனால் அதிகார பரவலாக்கத்திற்கான அடிப்படை அலகு தொடர்பில் இணக்கப்பாடு ஒன்றுக்கு வருவதென்பது தொடர்ந்தும் கஷ்டமாகவே இருந்தது. ஒரு மாகாணத்திற்குள் இருக்கும் மாவட்டங்களை இணைத்த பெரியதொரு அதிகார பரவலாக்கல் அலகு தமிழர்களுக்கு வழங்கப்படக்கூடாத ஒரு சலுகையாக நோக்கப்பட்டது. பிறகு 1983 டிசம்பரில் ஜெயவர்தன புதுடில்லிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது தனியொரு மொழி ரீதியான பிராந்தியத்தை அமைப்பதற்கான யோசனையை முன்வைப்பதற்கு இந்திரா காந்தியின் ஆதரவை பார்த்தசாரதி பெற்றிருந்தார். அத்தகைய யோசனைக்கு இணங்குவதன் மூலம் தென்னிலங்கையில் தனது ஆதரவு தளத்தை இழப்பதற்கு ஜெயவர்தன விரும்பவில்லை. ஆனால் அவர் விட்டுக்கொடுப்பு ஒன்றை செய்வதற்கு இணங்கினார். இணைப்பு சியில் பிராந்திய சபைகள் என்று இருந்ததை மாகாண மட்டத்திற்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுடில்லி அசோக் ஹோட்டலில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய தரப்பின் நெருக்குதலினால் ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த ஜெயவர்தன பார்த்தசாரதியை நோக்கி நான் எங்கே கையெழுத்திட வேண்டும் என்று கேட்டதாகவும், அதற்கு பதிலளித்த பார்த்தசாரதி இது ஒரு உடன்படிக்கை அல்ல, கையெழுத்து ஒன்றும் தேவையில்லை என்று கூறியதாக அந்த நேரத்தில் இந்திய ஊடகங்களில் செய்தி வெளியாகியது. 1984 ஜனவரியில் கூட்டப்பட்ட சர்வகட்சி மகாநாட்டில் இணைப்பு சி சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் சிங்கள அமைப்புகள், பௌத்த குழுக்கள் மற்றும் சில எதிர்க்கட்சிகளிடமிருந்து கிளம்பிய எதிர்ப்பை தொடர்ந்து ஜெயவர்தன அதிலிருந்து தன்னை தூர விலக்கிக் கொண்டார். இணைப்பு சியின் உள்ளடக்கங்களுக்கு தான் எந்த வகையிலும் பொறுப்பு இல்லை என்று அவர் கை கழுவி விட்டார். அதனால் சர்வகட்சி மாநாடு தோல்வியில் முடிவடைந்தது. பார்த்தசாரதியை ஓரங்கட்டிய ராஜீவ். இந்திரா காந்தியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து 1985 முற்பகுதியில் புதுடில்லியில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் தாயாரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய பார்த்தசாரதியை பேச்சுவார்த்தை செயன்முறைகளில் ஈடுபடுவதை மகன் தவிர்த்தார். தமிழ் அரசியல் தலைவர்கள் வழிகாட்டலுக்காகவும் ஆலோசனைக்காகவும் பெருமளவுக்கு பார்த்தசாரதியில் தங்கியிருந்த காரணத்தால் அவரின் வகிபாகத்தில் இலங்கை அரசாங்க தரப்புக்கு சந்தேகம் ஏற்பட தொடங்கியது. அவரை ஓரங்கட்டுவதற்கு ராஜீவ்காந்தி தீர்மானித்ததற்கான ஒரு காரணி என்று கூறப்பட்டது. வெளியுறவு செயலாளர் ரோமேஷ் பண்டாரி, அமைச்சர்கள் பி சிதம்பரம் மற்றும் நட்டார் சிங் ஆகியோரையே இலங்கை இனப்பிரச்சினையை கையாளுவதற்கு ராஜீவ்காந்தி பயன்படுத்தினார். 1987 ஜூலை 29 சமாதான உடன்படிக்கையில் கொழும்புக்கு வருகை தந்த ராஜீவ்காந்தியுடன் செல்வாக்குமிக்க அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய பெரிய தூதுக்குழு ஒன்று வந்திருந்தது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் ஆரம்ப கட்டங்களில் தீர்க்கமான பாத்திரத்தை வகித்து சமாதான உடன்படிக்கைக்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த பார்த்தசாரதி அந்த தூதுக்குழுவில் இல்லாதது ஒரு பிரகாசமான வெற்றிடமாக இருந்ததாக அந்த
நேரத்தில் அரசியல் மற்றும் ராஜதந்திர வட்டாரங்களில் வர்ணிக்கப்பட்டது. எது எவ்வாறு இருந்தாலும் இலங்கையில் அதிகார பரவலாக்கத்திற்கான கோட்பாடு அடிப்படையையும் பல்லின சமுதாயம் ஒன்றுக்கான அரசியலமைப்பு அத்திவாரத்தையும் அமைத்த பெருமையில் பெரும்பகுதி பார்த்தசாரதிக்கே உரியது என்பதில் சந்தேகமில்லை என்று நீலன் திருச்செல்வம் எழுதினார். அரசியல் தீர்வு குறித்து தொடரும் விவாதம். சமாதான உடன்படிக்கையை அடுத்து மாகாண சபைகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டு சுமார் 40 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னமும் கூட எமது தேசிய இனப்பிரச்சினை முடிவுக்கு வரவில்லை. கருப்பு ஜூலைக்கு பிறகு 43 வருடங்களும் உள்நாட்டு போரின் முடிவுக்கு பிறகு 17 வருடங்களும் கடந்துவிட்ட நிலையிலும் இன்னமும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு குறித்து நாம் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மாகாண சபைகளோ அல்லது அவற்றை அறிமுகப்படுத்துவதற்காக இலங்கையின் அரசியலமைப்புக்கு கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தமோ இனப்பிரச்சினைக்கு நிலைப்பேறான அரசியல் தீர்வை தரப்போவதில்லை என்று தமிழ் அரசியல் கட்சிகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அந்த திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கங்களை புதுடில்லியினால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை என்பதே யதார்த்த நிலையாகும். மாகாண சபைகளுக்கு அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்கள் பலவற்றை வெவ்வேறு காலகட்டங்களில் புதிய சட்டங்கள் மூலமாக கொழும்பு அரசாங்கங்கள் பறித்து கொண்டே வந்திருக்கின்றன. மாகாண சபைகள் தற்போது இயங்கவில்லை. அதிகார பரவலாக்கல் கோட்பாட்டையே அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழ் மாகாணங்கள் இருக்கின்றன. கடந்த 8 வருடங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததும் 1 வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக உறுதியளித்த போதிலும் சாத்தியமான அளவுக்கு அந்த தேர்தல்களை மேலும் பிற்போடுவதற்கான வியூகங்களே முன்னெடுக்கப்படுகின்றன போன்று தெரிகின்றது. மாகாண சபைகளுக்கு எந்த முறையின் கீழ் தேர்தல்களை நடத்துவது என்பதை ஆராய்வதற்கு தற்போது வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. 3 மாதங்களில் அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான ஆணை அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதன் முதல் கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹேரத் முதல் அறிக்கையை தான் 3 மாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வியாக்கியானம் செய்ததாக தெரியவந்தது. தேர்தல்களை தாமதிப்பதற்கான நோக்கம் அவரின் இந்த கருத்தில் தெளிவாக தொனிக்கின்றது. இந்தியாவின் தற்போதைய நிலைப்பாடு. புதிய அரசியலமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் வரை மாகாண சபைகள் முறைமை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று கூறும் அரசாங்க தலைவர்கள் புதிய அரசியல் அமைப்பில் அந்த முறைமையையாவது தொடர்ந்து இருக்க அனுமதிப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. மாகாண சபைகளுக்கு மாத்திரமல்ல, எந்தவொரு அதிகார பரவலாக்கல் ஏற்பாட்டுக்கும் எதிர்ப்பை காட்டிய வரலாற்றை கொண்டது தேசிய மக்கள் சக்தியின் தலைமை கட்சியான ஜனதா விமுக்தி பெரமுன என்பதால் இலங்கையில் அதிகார பரவலாக்கலின் எதிர்காலம் கேள்விக்கு உள்ளாகியிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு நேரடியாக கேட்பதன் மூலம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அசௌகரியத்தை கொடுக்க தற்போது பிரதமர் நரேந்திர மோடி விரும்பவில்லை. இடைக்கிடை இலங்கை அரசாங்கத்தை கேட்பதை தவிர இது விடயத்தில் இந்தியா வேறு எதையும் செய்யும் என்று தற்போதைய புவிசார் அரசியல் நிலவரங்களுக்கு மத்தியில் எதிர்பார்க்க முடியாது. தமிழ் அரசியல் கட்சிகள் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி முறையின் அடிப்படையிலான தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகின்றன. வேறு காரணத்திற்காக என்றாலும் சிங்களவர்கள் தரப்பில் சமஷ்டி ஆட்சி முறை யோசனை முன்வைக்கப்பட்டு 1 நூற்றாண்டும் தமிழர் தரப்பினால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு 3/4 நூற்றாண்டும் கடந்துவிட்ட நிலையில் அரைக்குறையான அதிகாரங்களுடன் கூடிய மாகாண சபைகளை கூட ஒழுங்காக செயற்பட வைக்க சிங்கள அரசியல் சமுதாயம் விரும்பவில்லை. தமிழர் அரசியல் சமுதாயம் சமஷ்டி முறை தீர்வொன்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் புதிய அரசியல் அமைப்பை அரசாங்கம் கொண்டு வரும் பட்சத்தில் முதலில் மாகாண சபைகளை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டியிருக்கும். இதுதான் உண்மையான நிலை. நன்றி.